Dear students, composition of functions பத்தி பார்க்க போறோம். கொடுத்திருக்க functions first பார்த்திடலாம். கொடுத்திருக்க function f of x equal to 2x squared plus 4. இது ஒரு quadratic. இருபடி function சார்பு. இந்த சார்பு எப்படி இருக்கு? டிகிரி 2 இருக்கிறதுனால இது ஒரு எப்படி ஷேப்ல வரும்னா ஒரு parabola ஷேப்ல U ஷேப்ல வரும். அதாவது ஒரு பரவளையமா வரும். அடுத்தது கொடுத்திருக்க function g of x. g of x equal to minus 3x. இது ஒரு linear. ஏன்னா இதோட டிகிரி 1ன்னு இருக்கிறதுனால இது ஒரு நேர்கோட்டு சார்பு, ஒரு ஸ்ட்ரைட் லைனை குறிக்கும். அடுத்தது கொடுத்திருக்கிறது h of x 3x square. இது ஒரு குவாட்ராட்டிக் இருபடி சார்பு தான். இதனால இது ஒரு பரவளையத்தை தான் குறிக்கும். முதல்ல f composition g பார்க்க போறோம். பார்க்கலாம். இது நம்ம கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் parabola ஷேப்ல வந்திருக்கு. g பாருங்க லீனியர்ங்கிறதுனால ஒரு ஸ்ட்ரைட் லைனை குறிக்குது. f composition g-யும் அதுவும் ஒரு குவாட்ராட்டிக் இருபடி சார்புங்கிறதுனால ஒரு U ஷேப்ல parabola-வை குறிக்குது. அடுத்தது g composition f. மாத்தி இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம், காம்போசிஷன் பண்றோம். இந்த g composition f கீழே வருது. மைனஸ்ல இருக்கிறதுனால கீழே டைரக்ஷன் மாத்தி வந்திருக்கு. இப்போ இதுவும் ஈக்குவலா இல்லை. இந்த கிராஃப் ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷனை குறிக்கல. அதனால இது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணல. கிராஃப் பார்த்தாலும் நமக்கு தெரியும். சரி, எப்போதுமே காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாதானா ஏதோ ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் f gக்கு மட்டும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். எல்லா fக்கும் எல்லா g எடுத்துக்கிட்ட எல்லா f gக்கும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு சில டைம்ல இது சாட்டிஸ்ஃபை பண்ணும், மேக்ஸிமம் நிறைய டைம்ல இது ஃபெயில் ஆயிடும். அதனால ஜென்ரலி காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்றோம். ஆனா ஏதாவது ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போறது அசோசியேட்டிவ். பார்க்கலாம். f in g ஃபர்ஸ்ட் காம்போசிட் பண்ணிட்டு அப்புறம் h ஓட காம்போசிட் பண்றோம். இப்போ கிராஃப் பார்க்கலாம். given function f g ஸ்ட்ரைட் லைன், h ஒரு parabola ஷேப்ல. f composition g ரெண்டுத்தையும் காம்போசிட் பண்ணிட்டு h ஓட காம்போசிட் பண்றோம். அதுவும் ஒரு குவாட்ராட்டிக்னால ஒரு parabola ஷேப் குறிக்குது. அடுத்தது f composition g-யும் h-யும் காம்போசிட் பண்ணிட்டு f ஓட பண்றோம். இப்போ பாருங்க. இப்போ இதுவும் எப்படி இருக்கும்னா அதே கிராஃபை தான் குறிக்கும். ரெண்டுமே சேமா இருக்கும். இந்த கிராஃபை பார்த்தாலே நமக்கு தெரியும். இதை பார்த்தா இந்த ப்ரௌன் கலர்ல இருக்க இந்த கிராஃபும் அடுத்தது ப்ளூலையும் இருக்குது சேர்ந்து ஒன்னாவே அது மேலேயே இது மெர்ஜ் ஆகிறத பார்க்கலாம். இதுல நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா எந்த f எந்த g எந்த h எனி 3 ஃபங்க்ஷன் f g h எடுத்துட்டாலும் அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனா f காம்போசிஷன் g-யும் g காம்போசிஷன் f-ம் நம்ம எடுத்துக்கிற ஃபங்க்ஷனை பொறுத்து தான். அதனால காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சம்டைம்ஸ் ட்ரூ, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்வேஸ் ட்ரூ. ஓகே.